போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோயினை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராருல்ல, அவங்கள வெல்கம் பண்ண வந்த கேங் வெள்ளை குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உள்ள கூட்டிட்டு போறா. அப்ப ஹீரோவை கூப்பிட்டு என்ன எங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் உனக்கு பயமா இருக்கான்னு கேக்குறாரு. ஆமா, நான் இங்க வந்ததுல இருந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற எப்படி இருக்கும்னு கேக்குறா. உடனே அவர் தளபதி ஷின்சுவை பாக்குறாரு. அவர் உடனே அவங்க முகத்தை மூடி விடுறாரு. இப்போ உனக்கு சுத்தி எதுவும் தெரியாது, பயம் போயிடும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு எதுவுமே தெரியல, என்ன ஒரு புதுசாலித்தனம் அப்படின்னு சொல்லி தம்ஸ்அப் பண்ணிட்டு அங்கேருந்து போறா. இப்ப ஹீரோக்கு அம்பு குத்திருந்தது இல்லையா, அதனால வைத்தியரை கூப்பிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க. அவர் உடம்புல குத்தி இருக்கிற மிச்ச பீஸை அவர் வெளில எடுத்துட்டு கட்டு போடுறாரு. அவர் எடுத்து வச்ச அம்பு பீஸை யாருக்கும் தெரியாம அந்த கேங் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. ஹீரோவோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா. யாரோ ஒரு மருந்து போட்டிருக்காங்க, அது என்ன மருந்துன்னு தெரியல, ஆனா அதுதான் நிறைய ரத்தம் போகாம இவர் உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அந்த மோகினி பிசாசு தான் என் உயிரை காப்பாத்தினது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேங் கேக்குறா, அப்படின்னா உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக தான் நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஏன் உனக்கு அவளை பார்த்தா பொறாமையா இருக்கான்னு கேக்குறாரு. நான் ஏன் பொறாமப்பட போறேன், அவளுக்கு ஏதோ ஸ்பெஷலான இடம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்ன இடம்னு சொல்லுங்க, அது அந்த புறமா இல்ல அரண்மனைக்கு வெளில ஏதாவது இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ அவளை பார்த்து கண்டிப்பா பொறாமதான் படுற அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்றா. அந்த மோகினி பிசாசை அரண்மனை விட ஒரு ஸ்பெஷலான இடத்துல நான் தங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. சத்தமா சிரிச்சிட்டு இருக்கா. 5 ஸ்டார் ஹோட்டலா கிடைக்க போது கண்டிப்பா இல்லைன்னு தெரியும், ஆனா இந்த இடம் ரொம்பவே சூப்பர், அரண்மனைக்குள்ளேயே ஜெயிலாம் வச்சிருக்கான்னா இவன் எவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பான் பாருன்னு சோகில் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு சோகில் அட்லீஸ்ட் நம்ம உயிரோடவாது இருக்கோமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்றா. இங்க கேங்க ராஜா ரூம்ல இருந்து வெளியில வந்து அவளோட கோட் லேடி சூல் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மோகினி பிசாசு கிட்ட ராஜா ரொம்பவே ஆர்வம் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி இவர் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல, இவ எங்க இருந்து வந்திருக்கா, இவ எப்படி இவரை மீட் பண்ணா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும்னு சொல்றா. நீங்க இதை பத்தி எல்லாம் சீஃப் ராயல் செக்ரட்டரி கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு அந்த சூல் சொல்லவே, ஆமா இது ஒரு நல்ல ஐடியா தான், சரி நான் அவரை மீட் பண்ணணும்னு தகவல் அனுப்பு, அப்படியே இந்த அம்பு பீஸ ஹீரோட அங்கிள் ஜேசனுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறா. இன்னொரு பக்கம் ராயல் கிச்சனை காட்டுறாங்க. சீனியர் குக்கியும் கிச்சன்ல இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல கிச்சன் ஆளுங்க கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கும்போது குக் மேங் அவரை பார்த்து, இவருக்கு சீனியர் கோட் லேடி கூட பழக்கம் இருக்கு, இங்க நடக்கிற எல்லா விஷயமும் இவருக்கு தான் முதல்ல தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்ததை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யூன்சங் வராரு. அதாவது அவர் தான் இந்த ராயல் கிச்சனுக்கான பெரிய இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இங்க சீஃப் ராயல் குக்கா இருந்தவர் கொஞ்ச நாள் மட்டும் தான் இறந்து போயிருப்பாரு. ஸோ சீக்கிரமே அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே எல்லாருமே இந்த சீனியர் குக் யூன் தான் அடுத்த சீஃப் ராயல் குக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல ராயல் குவீனோட கோட் லேடிஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ராயல் குவீனை காட்டுறாங்க. இவங்க ஹீரோவோட பாட்டி. அங்கேயும் ஹீரோ ஒரு மோகினி பிசாசை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படிங்கறத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க.